ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் ஒன்ல நம்ம கோல்டு எப்படி உருவானது, அதோடைய வேல்யூ பற்றி எல்லாமே பார்த்தோம். ஆனா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க கோல்டை பத்தி. நம்ம வாங்குற கோல்டு சேஃபா இருக்கா, அது ரியலா இல்ல ஃபேக்கா அப்படிங்கறத நம்ம பார்ட் டூல அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் அதோடைய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இதுல பார்க்கலாம் வாங்க. ஃபேக் கோல்டு நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல நிறைய ஃபேக் கோல்டு இருக்குங்க. அதனால கவனமாவே நம்ம கோல்டு வாங்கும்போது கவனமா செக் பண்ணி வாங்கணுங்க. என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோடைய ஹால்மார்க் தாங்க. அதாவது 916 ஸ்டாம்ப் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மேக்னெட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கோல்டு இப்ப நீங்க ஒரு கோல்டு நீங்க மேக்னெட் பக்கத்துல வச்சீங்க அப்படின்னா அது ஒட்டுதா ஒட்டலையா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி ஒட்டல அப்படின்னா அது பியூர் கோல்டுங்க. இன்னொன்னு என்னன்னா கலர் ஃபேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயினா ட்ரஸ்டட் ஷாப்ல வாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்ட ஷாப்ல மட்டுமே நீங்க கோல்டு வாங்கிக்கோங்க. இதுல ஏதாவது மிஸ் ஆயிட்டா லாஸ் நமக்கு தாங்க. ஹால்மார்க்னா என்ன அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, ஹால்மார்க்னா கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ண கோல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தாங்க ஹால்மார்க். ஒரு பியூரிட்டி மார்க் தான் இது. இந்தியால பிஐஎஸ் ஹால்மார்க் யூஸ் பண்றாங்க. 916 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 22 கேரட் கோல்டு தான் நம்ம 916 அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ஜுவல்லரி எல்லாம் வாங்கும்போது அந்த ஹால்மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அந்த கோல்டை வாங்குங்க. மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம் பண்றாங்க. அது என்னன்னா பல பேருக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியவே செய்யாதுங்க. கோல்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது மெட்டல் பிரைஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதோடைய மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பே பண்றோங்க. இப்போ சில ஷாப்ல எல்லாம் 10% 20% வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அதனால எதுனாலும் நீங்க கோல்டு வாங்கும் போது அதோடைய சார்ஜ் கம்பேர் பண்ணி பார்த்தே நீங்க வாங்குங்க. கோல்டு பிரைஸ் எப்படி பிக்ஸ் ஆகும் அப்படின்னா ஒரு டெய்லி சேஞ்ச் ஓவர்ல தாங்க. அதாவது மார்க்கெட் பிரைஸ் மாறும்போது தான் கோல்டோட பிரைஸ் டெய்லியுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. அதுக்கு எதெல்லாம் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலர் வேல்யூ, இன்டர்நேஷனல் மார்க்கெட், அதோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை குறையும் போது அந்த மாதிரி பிரைஸ் ஹை ஆகுங்க. இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும்போது உங்களுக்கு கோல்டோட பிரைஸ் ரொம்ப ஹை ஆகும். ஒரு நாள் ஹைல இருக்கும், ஒரு நாள் லோல இருக்குங்க. டிஜிட்டல் கோல்டுனா என்ன, பிசிக்கல் கோல்டுனா என்னன்னு பாருங்க. டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்ட் ஆகுறது. பிசிக்கல் கோல்டு அப்படிங்கிறது நீங்க ஷாப்ல போய் பார்த்து வாங்குறீங்க. டிஜி கோல்டு அப்படிங்கிறது ஆன்லைன்ல சேஃபா நம்ம ஸ்டோரேஜ் பண்றது தான் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாதுங்க. ஸ்டோரேஜ் சேஃபா இருக்கும். ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் கூட சொல்லலாங்க. அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம் கோல்ட. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்கீம் உண்டுங்க. கோல்டு கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று உண்டு. அதாவது எஸ்ஜிபி செவரன் கோல்டு பாண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் உண்டு. இதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? 2.5% வரைக்கும் அப்ராக்சிமேட்டா கிடைக்கும்னு சொல்றாங்க. அதை பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுங்க. இது லாக்இன் பீரியட்ல மட்டும்தான் இருக்கும். லாங் டேர்ம்க்கு ரொம்ப பெஸ்ட். இப்போ கோல்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண சரியான டைம் அப்படிங்கறத பாத்தீங்க. பெஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரைஸ் டிராப் அவுட் ஆகும்போது நீங்க வாங்கலாம். இன்னொன்னு என்னன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது வாங்கலாம். லாங் டேர்ம் பிளான் இருந்தா எனி டைம் நீங்க கூட வாங்கலாம். பட் எமோஷனலா மட்டும் கோல்டை நீங்க வாங்காதீங்க. அப்படின்னா நீங்க லாஸ் ஆயிடுவீங்க. கோல்டுல எப்போ லாஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஹை பிரைஸ்ல இருக்கும்போது நீங்க கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். இன்னொன்னு மேக்கிங் சார்ஜஸ் அதிகமா இருக்கும்போது நீங்க கோல்டு வாங்கினா கண்டிப்பா லாஸ் ஆயிடும். ஃபேக் கோல்டு வாங்கினாலுமே லாஸ் ஆயிடும். ஸோ அதனால ரொம்ப ஸ்மார்ட்டா கோல்டு எது ஃபேக்கு எது ஒரிஜினல் கோல்டு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே நீங்க வாங்கிக்கோங்க. கோல்டு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் சொல்றது படி கோல்டு டிமாண்ட் ஃபியூச்சர்ல கூட இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் எல்லாருமே சொல்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அண்ட் எக்கனாமிக்கோட சேஞ்சஸ் தாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா லிமிட்டடா நமக்கு சப்ளை ஆகுறது தாங்க. நீங்க பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது எப்படி என்னன்னு புரியும். நீங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க. அப்புறம் கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான அசெட் தாங்க. லாங் டேர்ம்க்கு இது பெஸ்ட் சாய்ஸ் சொல்லுவாங்க. ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஆனா 100% கோல்டுலயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் டிவைட் பண்ணிக்கோங்க. கோல்டுல கொஞ்சம், ஸ்டாக்ல கொஞ்சம், எஃப்டில கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நீங்க செப்பரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கண்ட்ரோலா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு வாங்குறது ஈஸி. ஆனா கரெக்டா வாங்குறது தாங்க இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கோல்டு வாங்கும்போது எமோஷனலா வாங்காதீங்க. நாலேஜை யூஸ் பண்ணி வாங்குங்க. அதான் உங்களை லாஸ்ல இருந்து சேவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி சிம்பிளா ஃபைனான்ஸ், கோல்ட்,
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா இப்படியே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கொண்டு வருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான டாபிக்கோட சந்திக்கிறேன். Until then, stay smart, invest smart. Thank you. Bye bye.